This video sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. சனீஸ்வரர் வக்கரமானாக்க அந்த 3ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. எந்த டெசிஷன் எடுக்கிறாங்களோ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு இந்த நேரத்தில் வந்து கல்யாணம் காட்சிகள் இவங்களுக்கு வந்து வணக்கம், வெல்கம் டு PYK யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் பி ரமணன் இருக்காரு. அவர்கிட்ட வருகிற மே 14ஆம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சியில தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க? சூப்பர் சூப்பர் சார், வருகிற மே 14ஆம் தேதி குரு பயிற்சி. ஸோ நம்ம நிறைய ராசிகளுக்கு இது பார்த்துன்னு வரோம். அதுல தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? சூப்பர். தனுர் ராசிக்கு வந்து ராசிநாதரே வந்து குரு பகவான் தான். அவருடைய மூல திரிகோண ஸ்தானம் தனுர் ராசிக்கு. தனுர் ராசிக்கு வந்து மூல திரிகோண ஸ்தானம் மட்டும் கிடையாது, அதுல இருக்கிற நட்சத்திரங்கள் மூலம் பூராடம், உத்திராடம் ஒரு பாதம் எல்லாம் இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து போன வருஷம் வந்து ராசி அதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருந்தார். அது வந்து சுக்கிரனோட வீடாகவும் போனதுனால நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. நான் இப்போ வந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து 7ஆம் இடத்துக்கு வரார். 7ஆம் இடத்துக்கு வந்து அதிச்சாரமாகி 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ இப்போ வந்து மே மாசத்துலேருந்து அக்டோபர் 18 வரைக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் பார்ப்போம். ராசியாதிபதியே வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி குரு பகவான் வந்து இவங்களுடைய ராசியை டைரக்டா பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இவங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் ஒரு நல்ல விஷயம். இவங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. இதெல்லாம் வந்து கூட்டி இவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். இப்போ வந்து சனீஸ்வரர் மட்டுமே உங்களுடைய ராசியை பார்க்கல, குரு பகவானும் பார்க்கறாருங்கிறதுனால நிறைய ரிலீஃப் பாயிண்ட் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னா 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல சனீஸ்வரர் இருக்கிற வரைக்கும் தனுராசி அன்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலத்துல அவர் வந்து குருவனுடைய வீட்டிலேயே போய் சனீஸ்வரர் உட்காருவதனால் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து மியூச்சுவல் கேந்திரத்துல இருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளானட்ஸ். அதே மாதிரி நட்பு கிரகங்கள். ஸோ அதனால நமக்கு வந்து இந்த இந்த பீரியட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இவங்க யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வந்து அந்த மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் போய் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால நிறைய விஷயங்களை வந்து இவங்க பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் திங், ராசியே பார்க்கறதுனால தன்னுடைய ஆரோக்கியம், தான் என்ன செய்ய வேண்டும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்குரிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். 3ஆம் இடத்தை வந்து பார்க்கறார் குரு பகவான். 3ஆம் இடத்துல இப்பவும் ஒரு குழப்படி இருக்கு. ஏன்னாக்கா அங்க வந்து ராகு வந்து 18ஆம் தேதி வந்துருவாரு. சனீஸ்வரர் வக்கரமானாக்கா அந்த 3ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். ஸோ அதை வந்து குரு பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு காலம் நமக்கு மே 14th அக்டோபர் 18 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பார். இவங்களுக்கு வந்து எந்த தப்பான இதுலயும் போய் டெசிஷன் எடுத்துடக்கூடாதுங்கிறதுல வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஆனாலுமே ஒரு காஷன் இருக்கணும். இவங்களுக்கு எந்த டெசிஷன் எடுக்கிறாங்களோ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு மூத்தவர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி பண்றது இவங்களுக்கு நல்லது. இந்த 3ஆம் இடத்தினுடைய இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம் தான் கிடைக்கும். இவங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த குரு பார்வை வந்து காட்டி கொடுக்கும். அதை வந்து சரி பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த நேரத்துல இருக்கு. அதே மாதிரி 3ஆம் இடத்துல ஒரு ராகுவும் சனியும் வந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சூழல், அவர் ரெட்ரோகிரேட் ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து நம்ம சஞ்சலம் சேரக்கூடிய ஒரு சூழல்னே நம்ம வந்து சொல்லிக்கலாம். சேரல, ஆனா ஒரு அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் அப்படியே இருக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்க இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து அதற்கு வந்து அனுகூலமாக இருக்கும். ஆனா பார்ட்டி எப்படி அப்படிங்கறத வந்து இவங்க செக் பண்ணி இது பண்ணிட்டு பண்ணிக்கிறது சேஃப் இவங்களுக்கு. அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து 7ஆம் இடத்துலயே இருக்காருங்கிறதுனால நமக்கு வந்து இந்த நேரத்துல வந்து கல்யாணம் காட்சிகள் இவங்களுக்கு வந்து கைக்கூடி வரும். வரன் கிடைக்கும், கல்யாணமும் முடிஞ்சிடும். இது வந்து இந்த வருஷத்துக்குள்ள வக்கரமாயி திரும்பி வந்து எல்லாம் முடியறதுக்குள்ள இந்த விஷயங்கள் நிறைய கொஞ்சம் டிராமாலாம் இருக்கும். ஏன்னா அது வக்கரமாகும் போது சில விஷயங்கள் மேலும் கீழமாக ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்.
ஆனா இந்த ஒரு 5 மாசத்திலேயே உங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்துட்டுன்னா ரொம்ப நல்லது. ஓகே. அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடியது வந்து 11ஆம் இடம். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லீகலா கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இவங்க ராசியை குரு மட்டுமே பார்க்கல, சனீஸ்வரரும் பார்க்கிறார். லாபஸ்தானத்தை குரு மட்டுமே பார்க்கிறார். அதனால பரிபூர்ணமான லாபங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிடும். அதை வந்து இவங்க பார்த்து சேமிச்சு அதை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு போகிறது இவங்களுக்கு நல்லது. இதெல்லாம் வந்து நமக்கு அக்டோபர் 18 வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள். ஓகே சார். சொந்த தொழில் செய்றவங்க, எம்ப்ளாயீஸ். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்து கேது பகவான் வந்து ரீவ் ஆயிட்டார். அதே மாதிரி மியூச்சுவல் கேந்திரத்தை வந்து 2 பேரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. குருவும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாரு, சனீஸ்வரருடைய நேர் பார்வையும் இருக்கு. அதனால நிறைய பார்ட்னர்ஷிப், புது பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ், பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பேன்ஷன் மோட்ல போறது, இல்ல மாடிஃபை பண்றது இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல நடக்கும். நன்மைக்கே நடக்கும். ஓகே. மே மாசம் 14ஆம் தேதிக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு மாசம் முன்னாடியில இருந்தே அந்த ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சு உங்களுக்கு. தொழில் பண்றவங்க சார், சொந்த தொழில் பண்றவங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து எம்ப்ளாயீஸா இருக்கிறவங்களுக்கு வந்து 6ஆம் இடம் வந்து ரிஷபம் ஆயிடுச்சு. ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான். ரிஷபத்திலேயே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு எதிரி வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ அதை தாண்டி 2ஆம் இடத்துக்கு, அந்த ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு போனதுனால தன வரவு வரும். ஆனால் வரவும் செலவும் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த ராசி வந்து சனீஸ்வரரும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் நெருடல்கள் இருக்கும். ஆனா அதுல இருந்து, ஏன்னா சொந்த ராசி தனுர் ராசின்னு சொல்லும் பொழுது அத குரு பகவான் பார்க்கறதுனால எல்லாத்தையும் தகர்த்து முன்னாடி போகக்கூடிய ஒரு சூழல் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ரெக்கக்னிஷனும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஸ்தானத்துக்கு வந்து 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறாருங்கும் போது ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு மாற்றம், போஸ்ட்ல ஒரு மாற்றம், இதெல்லாம் வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இருக்கிற இடம் வந்து ஒரு நெருடலான ஒரு சூழல், சின்ன சின்ன நெருடல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா போன வருஷத்தை விட இது நல்லாவே இருக்கும். ஓகே சார். இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாக்க இன்னும் பெட்டரா இருக்கும்? இவங்களுக்கு வந்து மெயினா 3ஆம் இடம் தான் பிரச்சனை. 3ஆம் இடத்துக்குரிய விஷயங்களை வந்து இவங்க வந்து மனோக்யநாதர் சந்திரனை வந்து வழிபடும். சந்திரனுடைய விஷயங்களை வந்து இவங்க வந்து தானமா கொடுக்கணும். அன்னதானம் பண்ணலாம். அதே மாதிரி மனோக்யநாதரை வந்து வழிபடலாம். அதே மாதிரி நமக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சனியும் இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன், அம்பாள் ரூபமா இருக்கக்கூடிய அன்னபூரணி, அதே மாதிரி நமக்கு வந்து துர்கை, இவங்களெல்லாம் வழிபட்டாக்கா இவங்களுக்கு நல்லது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு சின்ன ஒரு நெருடலான ஒரு விஷயம். அது நம்ம ராகு கேது பத்தி பேசும்போது அதை டீட்டெயில பேசலாம். ஓகே சார். இப்போ ஒரு அதிச்சாரமா வந்து போய் கடகத்தை ரீச் பண்ணுவாரு இல்லையா சார்? அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் 6 வரைக்கும் அங்க இருப்பார். அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் மாறிடும். ஸோ அப்போ வந்து 8ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது இவங்களுக்கு 8ஆம் இடம்னு சொன்னாலும் அது வந்து குரு பகவானுக்கு உச்சமாகக்கூடிய ஸ்தானம். அதனால பயப்பட வேண்டிய சூழல் இல்லை. ஆனா என்னதுனாக்கா அந்த டயத்துல இவங்களுக்கு யார் மறைமுகமான எதிர்ப்பாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஓகே. அதே மாதிரி லீகல் பேட்டில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். டைரக்டா பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் சோர்ஸ் வந்து திடீர்னுட்டு வரும். அந்த காலகட்டத்துல ஒரு போனஸாவோ ஒரு இதுவாவோ ஒரு இன்டைரக்ட் சோர்ஸ்ல இருந்தோ இல்ல இவங்க பூர்வீகத்துல இருந்தோ இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்கு அந்த காலகட்டத்துல வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 8ஆம் இடத்தை மட்டும் பார்க்கல, அவர் பார்க்கக்கூடியது வந்து 5ஆம் பார்வையாக நமக்கு 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். சுப விரயங்களும் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு அந்த நேரத்துல இருக்கு. ஸோ அந்த சுப விரயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி இன்கமும் வருது, எக்ஸ்பெண்டிச்சரும் வருதுங்கிற ஒரு அமைப்பு வந்து வந்துடும். அதே மாதிரி இவங்களுடைய 3ஆம் இடத்தை தாண்டி 4ஆம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு வேணுங்கிற சுகம் என்னவோ அதற்குரிய ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அந்த நேரத்துல வரும்.
ஒரு வீடை மாடிஃபை பண்றதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு புது விஷயங்கள் வீட்டுக்காக வேண்டி வாங்கி வைக்கிறதாக இருக்கலாம். அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தாயாரினுடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆயிடும். புதுசா ஏதாவது படிக்கணும் அப்படின்ட்டு இவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த டைத்துல ஆரம்பிச்சாங்க நல்லா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எஸ்பெஷலி படிக்கிற குழந்தைகளுக்கு அது நல்ல காலம் இருக்கும். ரிட்ராகிரேட் ஆகக்கூடிய விஷயங்கள், அதாவது நவம்பர் 11க்கு அப்புறமா இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே சார். நன்றி. நன்றி. நன்றி.